வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைக்கு நாங்கள் இன்றைய வீடியோவில் நேற்றைய வீடியோனுடைய தொடர்ச்சியாகத்தான், அதாவது கண்டிராச்சியம் தொடர்பான, அதாவது நாங்கள் இப்போ இந்த வகுப்பு காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கிற அந்த பரீட்சைக்கு தயார்படுத்தலான ஒரு வகுப்பு தான். அப்போ அந்த வகையில் நான் பாஸ் பேப்பர்களில் இருந்து இந்த வினாக்களை எடுத்து, குறிப்பாக கண்டிராச்சியம் என்ற ஒரு அழகை தெரிவு செய்து நேற்றும் நான் அந்த பேப்பர்களில் வினாக்கள் போட்டிருந்தேன் நான். அதே நேரம் இன்றைக்கும் அந்த கண்டிராச்சியம் தொடர்பாக அந்த கடந்த கால பாஸ் பேப்பர்களில் இப்படி எப்படியெல்லாம் கேள்விகள் வந்திருக்கின்றது. அப்போ அதற்குள்ளதான் எங்களுக்கு பரீட்சை கேள்வி வரப்போகுது. அப்போ நாங்கள் அந்த எதிர்பார்க்கிய அழகுகளே இந்த கண்டிராச்சியத்தை எடுக்கலாம் வரலாம். ஒவ்வொரு வருடம் வருகிறபடியால் இதை நான் ஒரு எதிர்பார்க்கிய அழகாக எடுத்து அந்த கண்டிராச்சியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ 10 வருஷ பேப்பரை வச்சு அதற்குள்ள வந்த வினாக்களை அப்படியே எடுத்து அதற்குரிய விடைகளைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய கண்டிராட்சிய அந்த பகுதியினுடைய தொடர்ச்சியாக இன்றைய வீடியோ இதில் போடப்படுகிறது. அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்போ இதில் நான் இன்றைய போட்டிருக்கிற பாஸ் பேப்பர் 2018ஆம் ஆண்டு காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு வந்த ஒரு வினாத்தாளில் வந்த கண்டிராச்சியம் சம்பந்தமான ஒரு வினா. அதே போல் 2020ஆம் ஆண்டு அங்கே இப்படியான வினாக்கள் அதில் கேட்கப்பட்டிருக்கிறது கண்டிராச்சியம் தொடர்பாக. அதே போல் 2016 2017ஆம் ஆண்டுகளில் எவ்வாறு அந்த வினாக்கள் இருக்கின்றது என்றது. எப்படியும் இந்த வினாக்களில் ஏதாவது ஒரு பகுதி என்றாலும் உங்களுக்கு வரப்போகிற வினாத்தாள்களில் இப்போ இதில் 4 வினாக்கள் இருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த 4 மேலே 2 பெராட்டியும் இவ்வாறான ஒன்றை கேட்கலாம். கண்டிராச்சிய காலப்பகுதியில் விவசாயம் கைத்தொழில் ஒழுங்கமைக்கப்பட்ட முறை, அல்லது நாங்கள் இங்கால பார்க்க இதிலே ஒன்றை கேட்கலாம். முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் கண்டிராச்சியத்தின் சிறந்த ஆட்சியாளன் என்பதை 3 காரணிகளை கொண்டு விளக்கு. அப்போ ஏதோ ஒரு ஆண்டுகளால் இருந்து தான் அந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் தொகுத்து எடுக்கப்படுகிறது. அப்போ ஆனபடியால் நீங்கள் அதை பேப்பரை ஆராய்ந்து பார்க்குற போது தெரியும். அப்போ நான் ஒரு 10 வருஷ வினாத்தாளில் எப்படியெல்லாம் கண்டிராச்சியத்தில் கேள்விகள் வந்திருக்கிறதுன்றதை தொகுத்து தான் நான் உங்களுக்கு இந்த வினாத்தாளை ஒழுங்கமைத்திருக்கிறேன். அப்போ அந்த வகையில் நாங்கள் நேற்று பார்த்த அந்த வினாக்களினுடைய தொடர்ச்சியாக பாஸ் பேப்பர் நேற்று நாங்கள் பார்த்த நாங்கள் இன்றைக்கும் 2018ஆம் ஆண்டை எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் இதற்குரிய விடைகளும் போட்டிருக்கேன். பகுதி 2லே இவ்வாறு விடை எழுதுவது அதற்காக நான் இப்போ எல்லா அலகுகளுக்கும் அப்படி என்று போட மாட்டேன். இப்போ மிக முக்கியமான அலகுகளில் இப்படி பகுதி 2க்கு இப்படி எழுதுறது என்றதை நீங்கள் இதில் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அதே முறையில் தான் நீங்கள் எந்த வினாவாக இருந்தாலும் பகுதி 2க்கு 5 புள்ளிக்கு எப்படி விடை எழுதுவது, 6 புள்ளிகளை எடுக்கணும்னு சொன்னால் எப்படி விடை எழுதுறது என்றதற்கான ஒரு மாதிரி முறையொன்றை நானாவே உங்களுக்கு எழுதி அதில் போட்டிருக்கிறேன். அப்போ ஆனபடியால் விடைகளை நான் இதில் வீடியோவில் போட்டிருக்கிறேன். அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வரப்பட்ட கேள்வி. கண்டி ராஜ்யத்திற்குரியதாக காணப்பட்ட நிர்வாக பிரதேசங்களுள் 3ஐ பெயரிடுக. அதாவது கண்டி ராஜ்யத்துக்குரியதாக காணப்பட்ட நிர்வாக பிரதேசங்கள் 3 தான் கேட்டிருக்கணும். ஏனெண்டா 3 புள்ளிகள். அப்போ ஒன்று 7 கோரளை, 2 ஊவா, மாத்தளை, வெல்லச, நுவரகலாபிய. அப்போ இதில் நான் 5 விடயங்கள் சொல்லியிருக்கேன். 7 கோரளை 1, 2 ஊவா, 3 மாத்தளை, 4 வெல்லச, 5 நுவரகலாபிய. அப்போ அதற்குரிய விடை இங்கே நான் கீழே விடைகளண்டு போட்டிருக்கேன். இதில் விடைகளண்டு போட்டு அதற்குரிய விடை நீங்கள் கீழே பார்க்கலாம். 2வது வினாவை பார்ப்போம். கண்டி ராச்சிய காலப்பகுதியில் பின்வரும் பணிகளுக்கு பொறுப்பாக இருந்தவர்களின் உத்தியோகபூர்வ பெயர்களை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து தொடர் ஒழுங்கில் எழுதுக. இப்போ இப்படியான கேள்வி ஒன்று பகுதி 2லையும் கேட்கலாம் இப்படி, அல்லது பகுதி 1ல் தொடர்புபடுத்தல வச்சு கேட்கலாம். இப்போ பகுதி 1ல் ஆனா நிரல் 1, நிரல் 2 என்று போட்டுட்டு இப்போ மன்னனின் யானைகளுக்கு பொறுப்பானவர் என்று போட்டுட்டு அப்புறம் அங்கால கொஞ்சம் நிரல் 2ல் இப்போ கயநாயக்க நிலைமை, சலுவடன நிலைமை, விதானை என்று அப்படி போட்டுட்டு நீங்கள் இதில் பொருத்தமானதை தொடர்படுத்தலாம். அப்போ பகுதி 2க்கும் இப்படியான வினாக்கள் வரலாம், பகுதி 1க்கும் தொடர்படுத்தலுக்கு வரலாம். அப்போ ஆனபடியால் நீங்கள் இது 2 வினாக்களுக்கு பயன்படும், 2 பகுதி வினாக்களுக்கு. அப்போ இங்கே பார்ப்போம், கொஞ்சம் சொற்கள் தந்திருக்கணும். அந்த பொருத்தமான உடைகளை நீங்கள் இதில் இருந்து அடைப்புக்குறியில் இருந்து தெரிவு செய்யணும். 4க்கும் 4 புள்ளிகள். முதலாவது ஏ என்றதை பார்ப்போம். மன்னனின் யானைகளுக்கு பொறுப்பானவர், அது கஜநாயக்க நிலைமை. இப்போ இதெல்லாம் தந்திருக்கணும், கஜநாயக்க நிலைமை. பி
அரச மாளிகைக்கு உணவு குடிபானங்களை வழங்குபவர் யாருன்னு சொன்னா பத்படனே நிலமே. சி, மன்னனுக்கு வேண்டிய ஆடை அணிகளுக்கு பொறுப்பானவர் என்றதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா சலுவடன நிலைமை இதுல தந்திருக்கிறேன். டி, மிகச்சிறிய நிர்வாக அலகான கிராமத்துக்கு பொறுப்பானவர். அப்ப இங்க தரப்பட்ட விடையில பார்த்தோம்னா விதானை என்றது வேற. அப்ப ஆகவே இந்த 4 கூற்றுக்கும் நீங்க சரியா விடை எழுதினா 4 புள்ளிகள். அடுத்தது 3வது, கண்டிய சமூகத்தில், கண்டியன்னா மலைநாட்டு ராஜ்யம் சொல்றான் கண்டி ராஜ்யத்தை, அந்த சமூகத்துல காணப்பட்ட திருமண முறைகள் பற்றி விவரிக்குக. அப்ப இது இந்த பாடநூல்ல இருக்கின்றது. அந்த திருமண முறைகள் கண்டி ராஜ்யத்தில் இவ்வாறான திருமண முறைகள் காணப்பட்டது. அப்ப அதற்கு 5 புள்ளிகள் அங்க போடப்படுகிறது. அப்ப நாங்கள் அப்ப அதற்குரிய விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப உதாரணமா கண்டி ராஜ்யத்தை எடுத்தோம்னு சொன்னால் அங்க திருமணங்கள் குல அடிப்படையில தீர்மானிக்கப்பட்டது. அதுலேயும் கண்டி ராஜ்யத்துல இந்த 3 வகை திருமணங்கள் கண்டிய சமூகத்தில் இருந்ததாம். 1 தீக என்று சொல்லப்படுகிறது, 2 பின்ன என்று சொல்லப்படுகிறது, 3 ஒரே வீட்டில் சாப்பிடுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆகவே அந்த திருமணங்கள் தமது குலத்தவரிடையே தான் இடம்பெற்றது. அதோட நில சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கில 2 சகோதரர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் முறையும் இந்த கண்டி ராஜ்யத்துல காணப்பட்டது. அப்ப நான் அதுக்குரிய விடை இங்க நான் போட்டிருக்கிறேன். அந்த விடையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல போட்டிருக்கிறேன். இங்கேயும் அந்த கண்டி ராஜ்யத்துல தீக பின்ன அது மாதிரி பல புருஷ என 3 வகை திருமணங்கள் அங்க இடம்பெற்றன்னு சொல்லப்படுகிறது. அத மாதிரி அதுல இந்த ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் போட்டிருக்கிறேன். அந்த தீகண்டா என்ன, அதே போல பின்ன என்று சொன்னா எவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் இந்த கண்டி சமூகத்துல காணப்பட்ட திருமண முறைகள். இப்ப மணப்பெண் பெற்றோரை பிரிந்து கணவன் வீட்டில் வாழும் முறை தீக எனப்பட்டது. இது திருமண முறை பிரபல்யமாக இருந்தது, இந்த திருமண முறை. அது மாதிரி மணமகள் வீட்டில் கணவன் சென்று வாழ்தலை பின்ன என்று சொல்லி அழைத்தனர். அப்ப அது மணப்பெண் நிலம் படைத்த பெற்றோர் ஒரே வாரிசா இருந்தால் இந்த முறையில திருமணங்கள் நடைபெற்றது. அதே போல பெண்கள் வீட்டில் உணவு தயாரிப்பதை விட நெல் அறுவடை செய்கிறது, நாற்று நடுகிறது, நெல் குற்றுதல் இதெல்லாம் அவர்களுடைய கடமையாக காணப்பட்டது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் அந்த கண்டி ராஜ்யம் இல்ல மலையக ராஜ்யத்தின் அந்த திருமண முறைகளை எடுக்கிற போது இவ்வாறான ஒரு முறையில தான் இந்த 3 வகை திருமண முறைகள் இவ்வாறு காணப்பட்ட. அதுக்கு தீகன்றதுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும், பின்ன என்றதுக்கு ஒரு விளக்கம். அப்ப அது அந்த அவரவர்களுடைய குலத்தவரிடையே தான் அவையெல்லாம் இடம்பெற்றன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இவ்வாறு நீங்கள் 5 புள்ளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு படியை கொடுக்கலாம். அத மாதிரி அடுத்த கேள்வி இதுல கேட்கப்படுகிறது என்னன்னு சொன்னால், இந்த கண்டிய சமூகத்துல அதாவது அது இவ்வளவு நாங்க பார்த்துட்டோம் திருமண முறை என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க 4வது கேள்வி. கண்டி ராஜ்ய கால பகுதியில் ஏ விவசாயம், பி கைத்தொழில் ஆகியன ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த முறையை எடுத்து காட்டுக. அப்ப இது பாடநூல்ல இருக்குது உங்களுக்கு. கண்டி ராஜ்ய காலத்துல விவசாயம் எப்படி காணப்பட்டது, அதே போல கைத்தொழில்கள் எவ்வாறு காணப்பட்டான்னு சொல்லி காணப்படுகின்றது. அப்ப இங்க நாங்கள் முதலாவது பார்ப்போம். இப்ப நீங்க இதுல 6 புள்ளின்னு சொன்னா விவசாயத்துக்கு 3 புள்ளி வரும். அதே போல கைத்தொழிலுக்கு 3 புள்ளிகள். அப்ப ஆகவே இங்க 6 புள்ளிகளை நீங்க சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாமே பாடநூல்ல இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த கண்டிராட்சிய காலப்பகுதியில விவசாயம் எவ்வாறு காணப்பட்டது என்று சொன்ன அந்த விவசாய பொருளாதார முறை அங்க பிரதானமான ஒன்று. இப்ப நெல் விவசாயம், வீட்டு தோட்ட செய்கை, சேன பயிற்சிகை, விலங்கு வேளாண்மை இவையெல்லாம் அங்க முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது விவசாயத்துல. இப்ப உதாரணமாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, இப்ப வீட்டு தோட்ட செய்கைன்னு சொன்னா வீட்டு தோட்டங்கள்ல இப்ப கத்தரி, வெண்டி, மிளகாய் அப்படியெல்லாம் பயிர் செய்யலாம். அது மாதிரி சேன பயிற்சின்னு சொன்னா காடுகளை அழித்து அதில இருந்து வர சாம்பலை பசனையாக பயன்படுத்தி மரக்கறிகள், கிழங்கு வகைகள், மற்ற தானியங்கள் அதெல்லாம் பயிர் செய்கிற முறை இந்த சேன பயிற்சின்னு சொல்றான். அது மாதிரி விலங்கு வேளாண்மைக்குள்ள முக்கியத்துவம் பெற்றது ஆடு, மாடு, கோழி போன்றவை வளர்த்தல். ஆனா அது விவசாயத்துக்கு கூட பயன்படும். இப்ப விலங்கு கால்நடை வளர்ப்பினுடைய அந்த சாணம் போன்றவை பசலைக்காக விவசாயத்துக்கு பயன்படுகிறது. அப்ப ஆனபடியாலே இந்த கண்டி ராஜ்யத்தின் விவசாய பொருளாதாரத்தை நாங்கள் எடுக்கிற போது நெல் விவசாயம், வீட்டு தோட்ட செய்கை, சேன பயிர் செய்கை, விலங்கு வேளாண்மை என்பன அங்க முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அப்ப அதுல நீங்க விளக்கம் கொடுக்கணும். இப்ப கண்டி ராஜ்யத்தின் விவசாய பொருளாதாரம் நுகர்வை அடிப்படையாக கொண்டது என்று சொன்ன அந்த மக்கள் தங்களுடைய அந்த நுகர்வு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அங்க விவசாயம்தான் மிக
முக்கியமான மூலாதாரமாக இருந்திருக்கின்றது. அது மாதிரி அவை பொருளாதாரம் வந்து சுய தேவையை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதாவது இப்போ தங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருளை தாங்களே உற்பத்தி செய்து தாங்களே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. அப்போ அதுதான் சுய தேவையை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரம். இதை விட மலைப்பாங்கான நிலமண்டபடியால நெற்செய்கைக்கான பிரதேசம் வரையறுக்கப்பட்டிருந்தது. இப்போ மலை பிரதேசங்கள்னு சொன்னால் அங்கே படிக்கட்டு முறையில் நெற்செய்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதே போல ராசரட்டை உருகுணரட்டை என்ற பிரதேசங்களை எடுத்தால் அது கண்டிராச்சியத்துக்கு உட்பட்டதா இருந்தாலும் அங்கிருந்த நீர்ப்பாசன அமைப்புகள் சீர்குலைந்து போயிருந்தமையால் அங்கேயும் நெற்செய்கைக்கான வசதிகள் வந்து வரையறுக்கப்பட்டவையாகத்தான் இருந்திருக்கிறது. எங்க ராசரட்டை ருகுணரட்டையினுடைய பிரதேசங்கள்ல வரையறுக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அது மாதிரி மலை பிரதேசங்களின் பள்ளத்தாக்குகள்ல ஆற்று பள்ளத்தாக்குகள்ல படிமுறையிலும் அதான் இந்த படிக்கட்டு முறையிலும் சமநிலங்கள் வயல்வெளிகளிலும் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இப்படித்தான் இந்த நெற்பயிர் செய்கை வந்து அதாவது வந்து இந்த விவசாயம் என்றது இங்க முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அது மாதிரி கண்டி ராஜ்யத்துல அதிகளவான நிலம் சேன பயிர் செய்கைக்கும் பயன்படுத்தப்பட்டது. அப்ப சேன பயிர் செய்கை கண்டு சொன்னால் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானியங்கள் இப்ப குரக்கன் சோளம் திணை சாமை போன்ற அந்த தானிய வகைகள். அதை மாதிரி இப்ப கிழங்கு வகைன்னு சொன்னா இப்போ அதாவது மரவள்ளிக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு வத்தாளக்கிழங்கு அந்த அப்படியெல்லாம் இங்கே வந்து பயிரிடப்பட்டிருக்குது. அது தானிய வகைக்குள்ள வரும். அதே போல் வீட்டு தோட்டங்களில் இங்கே பலாக்காய் ஈரப்பலாக்காய் மிளகு சாதிக்காய் மற்ற கராம்பு மரக்கறி பல வகை இவையெல்லாம் வீட்டு தோட்டங்களில் செய்ய பண்ணப்பட்ட பயிர்கள். அப்போ எல்லாம் விவசாயம்தான் இவையெல்லாம். வீட்டு தோட்டங்களில் சேன பயிர் செய்கையில் அப்படியெல்லாம் எல்லாமே விவசாயம். அடுத்தது விவசாய தேவைக்காகவும் பால் பெறுவதற்காகவும் மிருக வளர்ப்பு இடம்பெற்றது. அப்ப இப்படித்தான் இந்த கண்டிராட்சிய காலப்பகுதியில விவசாயம் மேற்கூறிய முறையில இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப நெற் செய்கையா இடம்பெற்றிருக்கிறது, அதே போல சேனப்பயிர் செய்கையா இடம்பெற்றிருக்கிறது, அதே போல வீட்டு தோட்டங்கள்ல செய்க விவசாய செய்கையை மேற்கொண்டிருக்கிறோம். அப்ப ஆகவே நாங்கள் அந்த விவசாயத்தை எடுத்தோம்னு சொன்னா இவ்வளவு விஷயத்தையும் நீங்க அந்த கண்டிராட்சியத்தின் விவசாயம் என்ற பகுதிக்குள்ள இவ்வளவு விஷயம் நீங்கள் எப்படி எழுதுறன்றதை இதுல நான் போட்டிருக்கிறேன். இப்ப நான் வந்து இப்ப எல்லா வினாக்களுக்கும் அப்படி செய்யல. இப்ப ஒரு பகுதி 2 வினாவுக்கு எப்படி விடி எழுதுறன்றதுக்கு இந்த கண்டி ராஜ்யத்தை நான் உதாரணமா எடுத்து உங்களுக்கு பகுதி 2க்கு விடி எழுதுற முறையை போட்டிருக்கிறேன். அதே மாதிரி அதுல அடுத்த கேள்வியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா கைத்தொழில். இப்ப கண்டி ராஜ்யத்துல அதாவது கைத்தொழில்கள் எவ்வாறு காணப்பட்டது, கண்டி ராஜ்ய கால பகுதியில கைத்தொழில் நடவடிக்கைகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என்றது அடுத்த கேள்வியாக காணப்படுகின்றது. இப்போ அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கண்டிராஜ்ய காலப்பகுதியில் கைத்தொழில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த முறையை எடுத்து காட்டுக. அப்போ இங்கே நாங்கள் கைத்தொழில் எடுப்போம். அப்போ கைத்தொழில்னு சொல்லிக்க இனி நீங்கள் கைத்தொழில்னு போட்டுட்டு அதில் நாங்கள் என்ன வகையான கைத்தொழில்கள் விருத்தி அடைந்தது. இப்போ கண்டிராஜ்யத்தை எடுத்தோம்னு சொன்னால் வாசனை திரவியங்கள் தொடர்பான கைத்தொழில்கள் வளர்ச்சியடைந்து காணப்பட்டமையும் பல்வேறு கைத்தொழில்கள் அங்கே காணப்பட்டமையும். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா விவசாய உபகரணங்கள் இப்போ மண்வெட்டி மற்றது அந்த அலவாங்கு அப்படியான பொருட்கள் கோடரி அப்படியானதுகள் விவசாய உபகரணங்கள். மற்றது வந்து வேனேதல் உபகரணங்கள். மற்றது புடவை கைத்தொழில் அங்கே காணப்பட்ட கைத்தொழில்கள் கண்டி ராஜ்யத்தில் புடவை கைத்தொழில் ஆபரண கைத்தொழில் மற்ற பித்தளை பொருட்கள் இப்போ செம்பு செப்பு வடிவில் காணப்பட்ட குத்து விளக்குகள் மற்ற செம்பு போன்றவை அது பித்தளை பொருட்கள் என்று எடுக்கிறான். பாரம்பரிய கலைப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டமை அப்ப இங்க கீழே போட்டிருக்கிறேன் இரும்பு உருக்கு மற்ற அந்த கத்தியெல்லாம் அந்த இரும்பால செய்யப்பட்ட கத்திகள் மற்றது வந்து இந்த இரும்பால செய்யப்பட்ட மண்வெட்டிகள் மற்றது இந்த பெண் புல்லால மேயப்பட்ட பாய்கள் பெண் புல்ல பயன்படுத்தி தான் பாய்கள் வைத்தல் அது அதை மாதிரி உலோக கைத்தொழில்கள் இவையெல்லாம் காணப்பட்டன. அப்ப குல அடிப்படையிலும் இந்த கைத்தொழில்கள் காணப்பட்டது. அப்ப ஆகவே நாங்கள் அந்த கண்டிராட்சிய கால பகுதியில் கைத்தொழிலை எடுத்தோம்னு சொன்னா இப்படித்தான் இருந்த விவசாய உபகரணம் வனேதல் உபகரணங்கள் மற்ற புடவை கைத்தொழில் ஆபரணங்கள் அதாவது தங்க ஆபரணத்தை உற்பத்தி செய்வது மற்ற பித்தளை பொருட்கள் இப்ப குத்து விளக்கு செம்பு சட்டி சருவ மண்டலம் இருக்கு பித்தளையில. அப்ப இவை அதற்கு நீங்க உதாரணங்களை போடலாம். அது மாதிரி பாரம்பரிய கலைப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டமை மற்ற இங்க இரும்பால செய்யப்பட்ட மண்வெட்டி கத்தி போன்றவற்றை நாங்கள் இரும்பால செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பண்புல்லால இழைக்கப்பட்ட பாய்கள் அப்ப அதெல்லாம் கைத்தொழிலுக்குள்ளதான் வரும். அப்ப இவ்வாறு தான் கண்டிராட்சிய கால பகுதியில இந்த கைத்தொழில்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படுது. அப்ப இவ்வளவு நீங்க எழுதினா இதற்கு வந்து 6 புள்ளிகள். அப்ப அநேகமாக இந்த கேள்விகள் வந்து இப்ப நாங்கள்
எடுத்தோம்னு சொன்னால் கண்டி ராஜ்யத்தை பொறுத்தவரை இப்போ நாங்கள் ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பரை வச்சு பார்க்கிற போது அப்போ எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் 4 வருஷத்துக்கு முதல் வந்தது அல்ல 2 வருஷத்துக்கு முதல் வந்த அப்படியான கேள்விகள் ஏதாவது ஒவ்வொன்று கட்டாயம் ஒவ்வொரு பகுதிக்கே இருக்கும். அப்போ இது இவ்வாறான கேள்விகள் எல்லாம் அடிக்கடி வர்ற ஒரு பகுதி. இப்போ கண்டி ராஜ்யம் என்ற ஒரு பகுதிக்கே கேள்வி வருதுன்னு சொன்னால் இப்படியான கேள்விகள் அல்ல மன்னர் சம்பந்தமான கேள்விகள் அப்படித்தான் ஒவ்வொரு மன்னரும் ஆற்றிய பணிகள் அவர்கள் எதிர்நோக்கிய சவால்கள் அப்படித்தான் இந்த கேள்விகள் இந்த கண்டிராட்சிய காலப்பகுதியில் போடப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதில் 2020 பார்ப்போம். 2020 இந்த கண்டிராட்சியம் தொடர்பாக என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது? 2020 இதுல விஜயபாகு கொலையுடன் கொள்ளைய தொடர்புடைய 3 இளவரசுகளின் பெயர்களை தருக. இதன் இலங்கை மேற்குலகம் என்ற ஒரு பாடம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது தரம் 10. அதுல ஒரு கேள்வி அதுல போட்டுட்டு பிறகு மிச்சம் எல்லாமே கண்டிராஜ்யத்துல வந்திருக்கு. அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த விஜயபாகு கொலையுடன் தொடர்புடைய இந்த விஜயபாகு கொலை எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் 1521 இடம்பெற்றது. இது ஒரு பகுதி ஒன்றில் கேட்கலாம். விஜயபாகு கொலை இடம்பெற்ற ஆண்டு கிபி 1521. அப்ப அதனோட தொடர்புடைய 3 இளவரசர்களின் பெயர்கள். இப்ப 3 புள்ளிகள். அப்ப அந்த இளவரசர்கள் யாருன்னு சொன்னால் 1 மாயாதுன்னை, 2 புவனேகபாகு, 3 ரைகம பண்டார. இந்த ரைகம பண்டாரவை நாங்க சொல்றோம் மத்தும பண்டார என்று சொல்லலாம். அடுத்த 2வது கண்டிராட்சியம் தொடர்பான பின்வரும் ஏபிசிடி என்ற கூற்றுக்களுக்கு பொருத்தமான விடியை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. அப்ப இங்க 4 கூற்றுக்கள் தந்திருக்கிறேன். ஆனா இந்த விடயங்கள் இந்த அடைப்புக்குறிக்குள்ள தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 4க்கு நீங்க விடை எழுதியக்க இங்க 4 புள்ளிகள் இதுல கிடைக்கும். அப்ப நாங்கள் இதுல முதலாவது பார்ப்போம். ஏ அரசியல் ரீதியில் மன்னனுக்கு அடுத்து 2வதாக உள்ள மகாபாசல அதிகாரி அவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? அப்ப இங்க நாங்கள் அந்த விடைய பார்க்க வேணும். அப்ப அதற்குரிய விட பிரதானி என்று அழைக்கப்படுவார். பி தந்த தாதுவினதும் தலதா மாளிகையினதும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான நபர் யார்? அப்ப அதுக்குரிய விட இங்க தியவதன நிலைமை. பிக்குரிய விட தியவதன நிலைமை. சி முதலாவது சங்கராய பதவி. இந்த பதவி யாருக்கு கிடைச்சது? முதலாவது சங்கராய பதவி. அப்ப இங்க வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேரர், அதாவது வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேரருக்குத்தான் அந்த சங்கராய பதவி கிடைத்தது. டி கண்டிராட்சியத்து குறித்தாக இருந்த தற்போதைய வடமத்திய மாகாணத்தின் அளவை ஒத்த பிரதேசம். அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா நுவரகலாவிய என்றதான் அதற்குரிய விடை. அதாவது டிக்குரிய விடை நுவரகலாவிய. அடுத்தது 3வது கண்டிராட்சியத்தின் விவசாய நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தை 2 விடயங்கள் கொண்டு விளக்குக. அப்ப இது இப்ப நாங்கள் பார்த்தொரு கேள்விதான். 2018 இதுல வந்தொரு பாருங்க. இதுல கண்டிராட்சிய காலப்பகுதியில விவசாயம் என்று கேட்டுக்கிறேன். அதை கொண்டு இங்க தனி ஒரு கேள்வியா போட்டிருக்கிறேன். கண்டிராட்சியத்தின் விவசாய நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தை 2 விடயங்கள் கொண்டு விளக்குக. அப்பாக 2018 19 இல்லை. பிறகு அந்த 19 வேற கேள்விகள் வந்திருக்கு. அந்த கண்டிராஜ்யத்தை வேற வேற பகுதிகளோட தொடர்படுத்தி. அப்ப இங்க 2020 உடனே அதே கேள்வி திரும்ப வருது. விவசாய நடவடிக்கை எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டது? அப்ப நாங்க அந்த விவசாயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதை நாங்கள் ஒரு ஒழுங்கமைப்புல போடலாம். இப்ப நெல் விவசாயம், 2 வீட்டு தோட்டம், 3 சேனப்பயிர்கள், 4 விலங்கு வளர்ப்பு. அப்படி ஒரு ஒழுங்குல நீங்க போடலாம். 1 நெல் விவசாயம், 2 வீட்டு தோட்ட பயிற்சிக, 3 சேன பயிற்சிக, 4 விலங்கு வளர்ப்பு. அப்ப நெற்பயிற்சின்னு சொன்னால் அதுல படிக்கட்டு முறையிலான பயிற்சிக மலைப்பிரதேசங்கள்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மாதிரி வீட்டு தோட்டத்துல விவசாயம் ஒழுங்குபடுத்தப்பட்டான்னு சொன்னா அங்க வீட்டு தோட்டத்துல பலா, தென்னை, மரக்கறி வகைகள், பழ வகைகள், கராம்பெல்லாம் அங்க பயிர் செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி சேன பயிற்சின்னு சொன்னா மலைச்சாய்வுகள்ல இப்ப நான் சொன்ன மாதிரி தானியங்கள் புறக்கன், உளுந்து, எள்ளு, பயறு, திணை, சாமை அப்படியெல்லாம் சேன பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல விலங்கு வளர்ப்பு, மாடு, ஆடு, கோழி போன்றவை அங்க வளர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் இதற்குரிய விடைகளும் இதுல போட்டிருக்கேன். இவ்வாறு தான் நீங்க அந்த விவசாய நடவடிக்கை ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தை நீங்கள் எழுதி அதுல 2 விஷயம் தான் கேட்டிருக்கிறேன். நீங்க இப்ப 2 விஷயம் வேண்டாம், 1 வீட்டு தோட்டத்தையும் சேன பயிற்சியையும் எடுத்து அப்புறம் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அடுத்தது 4வது முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தின் சிறந்த ஆட்சியாளன் என்பதை
மூன்று காரணிகளை கொண்டு விளக்குக. அதாவது முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தின் ஒரு சிறந்த ஆட்சியாளன் என்பதை மூன்று காரணிகளை கொண்டு விளக்குக. அப்போ மூன்று காரணிகள்னு சொன்னால் நாங்கள் அதை முதலாவது என்ன அடிப்படையில், இது பாடநூலிலேயும் இருக்கின்றது, என்ன அடிப்படையில் நாங்கள் விளங்கப்படுத்தலாம்னு சொன்னால் ஒன்று அந்த அரசியல் ரீதியாக சொல்லலாம் அவன் எப்படி சிறந்த ஆட்சியாளனாக இருந்தான் என்று. அது மாதிரி பொருளாதார ரீதியாக அவன் எப்படி சிறந்த ஆட்சியாளனாக இருந்தான்னு சொல்லலாம். அது மாதிரி சமய ரீதியாக அவன் எப்படி சிறந்த ஒரு ஆட்சியாளனாக இருந்தான். அப்போ ஆகவே இதில் மூன்று காரணிகள்னு சொல்லியிருக்க நீங்கள் மூண்டையும் ஒன்று அரசியல் காரணியாக எடுத்து சொல்லலாம், ஒன்று. ரெண்டாவது பொருளாதார காரணியாக எடுத்து சொல்லலாம், மூன்றாவது சமய காரணி. அப்போ மூன்று காரணங்களை சொல்லி போட்டு பிறகு அரசியல் சம்பந்தமாக ஒரு விளக்கம், அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு விளக்கம், மூன்றாவது சமயம் சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். அப்போ நான் இப்போ இதில் உங்களுக்கு அந்த விளக்கம் அதில் போட்டிருக்கிறேன். அரசியல், பொருளாதாரம், மற்றது தனித்தனியாக போட்டிருக்கேன். அதாவது அரசியல் எப்படி, அதே போல் பொருளாதாரம். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் முதலாம் விமலதர்ம சூரியனுடைய அந்த அரசியல் நோக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் போர்த்துகேயருடைய ஆதிக்கத்தில் இருந்து கண்டிராக்கியத்தை பாதுகாத்து கொண்டமை. அப்போ இது அரசியல் ரீதியானது. போர்த்துகேயருடைய ஆதிக்கத்தில் இருந்து கண்டிராக்கியத்தை இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் பாதுகாத்து கொண்டான். அதே நேரம் சீதாவாக்க ராஜ்யத்தின் ஆக்கிரமிப்பை தோல்வியடைய செய்தமை. அப்போ இது அரசியல் ரீதியான காரணம். அதமாய் இவன் சிறந்து விளங்கினது பொருளாதார ரீதியாக எப்படி சிறந்து விளங்கினான் என்று சொன்னால் அங்கே விவசாயத்தை விருத்தி அடைய செய்தார், பருத்தி பயிற்சிக்கு உதவி புரிந்தமை, கொத்மலையிலும் வலப்பனையிலும் இரும்புருக்கு கைத்தொழிலை முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தமை, வெடிமருந்து தேவைக்கான உப்பு உற்பத்தி கைத்தொழிலை வளர்த்தமை. அப்ப இது பொருளாதார ரீதியாக அந்த மன்னன் மேற்கொண்ட சேவைகள். அது மாதிரி சமய ரீதியாக என்ன பணியாற்றினான்? தெல்கமுக விகாரையில் வைக்கப்பட்டிருந்த புனித தந்ததாதுவை கண்டியில பிரதிஷ்டை செய்தமை. அப்ப இது முதலாவது சமய ரீதியாக முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் ஆற்றிய பணி. தெல்கமுக விகாரையில வைக்கப்பட்டிருந்த புனித தந்ததாதுவை கண்டியில பிரதிஷ்டை செய்தமை. அது மாதிரி ரெண்டாவது பர்மாவில இருந்து உபசம்பதாவை கொண்டு வந்தமை, அந்த உபசம்பதா விழா நடத்துறதுக்கு. அது மாதிரி பழைய விகாரைகளை புனரமைப்பு செய்தமை. அப்ப இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் என்னென்ன விகாரைகளை புனரமைப்பு செய்தான்? ஒன்று லங்கா திலக விகாரை, இரண்டு கடலாதனிய விகாரை, மூன்று ரீதி விகாரை. அப்ப இந்த மூன்று விகாரைகளும் இவனால புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆனபடியால தான் நாங்க சொல்றோம் இந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தினுடைய ஒரு சிறந்த ஆட்சியாளனாக கருதப்படுகின்றான். ஏன்னு சொன்னா அரசியல் ரீதியாகவும் அவன் செய்திருக்கிறான் சேவை, பொருளாதார ரீதியாக சேவை புரிந்திருக்கிறான், சமய ரீதியாகவும் அங்கே சேவை செய்திருக்கின்றான். அப்போ ஆகவே நாங்கள் இந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் ஏன் சிறந்த ஆட்சியாளன் என்பதற்கு நாங்கள் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அப்ப எனவே மேற்கூறிய நடவடிக்கைகளால் முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தின் சிறந்த ஆட்சியாளனாக கருதப்படுகின்றான் என்று நீங்கள் ஒரு முடிவுரை போட்டு இந்த கேள்விக்கான விடையை விளங்கப்படுத்தலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இனி. அப்போ நாங்கள் பார்த்தது இப்போ 2018ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த கண்டி ராஜ்யத்தில். அடுத்தது 2016ஆம் ஆண்டும் 2017ஆம் ஆண்டு இதில் என்ன கேள்விகள் வந்திருக்கின்றது? 2016ஆம் ஆண்டில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள், அதே போல 2017ஆம் ஆண்டில் என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுவும் GCE-OL பரீட்சைக்கு வந்த ஒரு வினா பகுதி தான் 2016 வந்தது. முதலாவது பார்ப்போம். ABC 3 கூற்றுக்கள் தந்திருக்கின, 3 புள்ளிகள். முதல் தடவையாக கண்டியில் சுதந்திரமான ராஜ்யத்தை அமைத்த மன்னன். அப்ப இந்த கருத்து என்னன்னு சொன்னா கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னன் அது உங்களுக்கு தெரியும், சேனா சம்மத விக்கிரமபாகு. அப்ப அப்படின்னு சொன்னா கண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னன் யாருன்னு சொன்னா ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். அப்ப கேள்விகள் எல்லாமே ஒரே மாய்தான் வருதுங்க. பி கிபி 1580 மலைநாட்டின் மீது படையெடுத்த சீதாவாக்கையின் ஆட்சியாளன் யார்? முதலாம் ராஜசிங்கன், அதற்குரிய விடை. சி தோனா கதரினா என்ற பெயரில் ஞானஸ்ஞானம் பெற்ற கரளியத்தே பண்டாரவின் மகள். யார் அந்த கரளியத்த பண்டாரவின் மகள்ண்டா குசுமாசன தேவி. நேற்று ஒரு பேப்பர்ல பார்த்தனாங்க. அதுவும் 3 புள்ளிகள். அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவது அதுல 4 கூற்றுக்கள் தந்திருக்கிறேன், ABCDன்னு நீங்க பக்கத்துல விட எழுதணும். முதலாவது பார்ப்போம். அரச மாளிகையின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிலம்.
அப்போ அதுக்குரிய விட வந்து உங்களுக்கு தெரியும் கபாடகம். அப்போ இப்படியான கேள்வி பகுதி ஒன்றிலையும் பெறும். இதை நீங்கள் படிக்கிறதால இன்னொரு நன்மை, பகுதி ஒன்றிலையும் நிரல் ஒன்று நிரல் ரெண்டு ரெண்டு தந்துட்டு தொடர்படுத்த சொல்லி கேட்கலாம். அப்போ நீங்கள் இப்போ இதில் நான் ஒரு 10 வருடத்துக்குள்ள வந்த ஒரு பேப்பரை ஆய்வு செய்து தொகுப்பா போடிக்க உங்களுக்கு பகுதி ஒன்றுக்கும் இதுகள் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும். அதோட நீங்கள் வந்து அந்த உலகப்படம், தேசப்படம், உலகப்படம் குறித்தல், இலங்கப்படம் குறித்தலுக்குள்ள ஏபிசிடி கூற்றுகள் தாரவன் 4. அதுகளுக்கு இப்படியான இப்போ நான் மேலே வந்து அந்த ஏபிசிடி அதை மாதிரி இதில் வந்திருக்கிற ஏபிசிடி இந்த கூற்றுக்களும் அங்கே வந்து அந்த கேள்விக்கும் பயன்படும். அப்போ ஆகவே நீங்கள் இந்த பகுதி ரெண்டில் வார இந்த கேள்விகள் கூடுதலாக பகுதி ஒன்றுக்கும் உங்களுக்கு ஒரு படிப்பதற்கு ஒரு உங்களோட கற்றலை இலகுபடுத்துவதற்கு இப்படியான வினாக்கள் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும். அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் போடுற இந்த வினாக்களை வந்து இப்போ 10 வருடத்தை உள்ளடக்கியதாக ஒவ்வொரு அலகிலையும் இப்படி கேள்வி வந்திருக்கு. அப்போ அதை பார்க்க நீங்கள் ஒன்று பகுதி ஒன்றுக்கும் விடி எழுதக்கூடிய ஆற்றலை பெறலாம். அதோட பகுதி ரெண்டிலையும் வார வினாக்களுக்கு விடி எழுதுகிற ஆற்றல் வந்து இங்கே நீங்கள் அப்போ ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்போ அடுத்ததும் அப்படித்தான், இதுவும் பகுதி ஒன்றில் தொடர்படுத்தல வரலாம். நிரல் ஒன்று நிரல் ரெண்டு. அப்போ பார்ப்போம். அரச மாளிகையின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் கபாடகம். பி பௌத்த விகாரைகளின் பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நிலம் விகாரகம். சி பிரதானிகள் செய்த சேவைக்காக வழங்கப்பட்ட நிலம் நிந்தகம் என்று சொல்றது. டி கோயில்களின் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தேவாலயம் என்று சொல்லி நான் சொல்றேன். ஆகவே இப்ப நாங்கள் இந்த 4 எழுதின 4 புள்ளிகள். அடுத்தது பார்ப்போம். முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தில் தனது சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பின்பற்றிய நடைமுறைகள் 2ஐ சுருக்கமாக விளக்குக. அப்ப இது நாங்கள் நேற்றும் இந்த கேள்வி திரும்ப வந்த ஒரு கேள்விதான். இது ஒரு பேப்பர்ல வந்தது. நாங்கள் நேற்று பார்த்த பாஸ் பேப்பர்ல கூடுதலாக இந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன், மற்ற கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், மற்ற 2ஆம் ராயசிங்கன் அப்படியானவர்களை பற்றி கூடுதலாக பாஸ் பேப்பர்ல கேள்விகள் வந்திருக்கு. இப்போ இதுல முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் இந்த கண்டி ராஜ்யத்துல தன்னை சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்தி கொள்ள என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றி இருக்கின்றான் என்று சொன்னால், இப்போ நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுல முதலாவது வந்து குசுமாசன தேவியை விவாகம் செய்து அரச உரிமையை உறுதிப்படுத்தல். அது வந்து அவருடைய அந்த சட்ட உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான முதலாவது நடைமுறை. 2 ரோமன் கத்தோலிக்க மதத்தை விட்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொள்ளுதல். 2. 3வது விமலதர்ம சூரியன் என்று பௌத்த பேரை சூடியமை. அப்ப நீங்க இந்த 3ஐயும் நீங்க அந்த பாயிண்ட்ஸ் சொல்லி இப்ப 2 தான் கேட்டிருக்கீங்கன்னா அந்த 3 விஷயங்களை சொல்லி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அவன் எப்படி ரோமன் கத்தோலிக்க மதத்துல விட்டு பௌத்த சமயத்துக்கு வந்தான், பிறகு அவன் அந்த விமலதர்ம சூரிய மன்னன் இவ்வாறு பௌத்த நாம பேரை சூடிக்கொண்டான் என்று அதுகளுக்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கலாம். அப்ப அப்படி நீங்க விளக்கம் கொடுக்க அதற்கு வந்து 5 புள்ளிகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப இது பாடநூல்ல இருக்கு, அதுக்குரியது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 4வது. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆகியோர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு மேற்கொண்ட படையெடுப்புகள் தோல்வி அடைந்தமையில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் 3ஐ சுருக்கமாக விவரிக்க. அதாவது இவர்கள் வந்து ஐரோப்பிய இனத்தவர்கள், போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும். அப்ப இவர்கள் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற மேற்கொண்ட படையெடுப்புகள் தோல்வியில முடிந்தது. அப்ப தோல்வியில முடிஞ்சாண்டா அதுக்கு செல்வாக்கு செலுத்திய காரணம் என்ன என்றதான் கேள்வி. அப்ப தோல்வி அடைந்த மேல செல்வாக்கு செலுத்திய காரணங்கள். அப்ப இவை 2 பேர், ஒன்று போர்த்துகேயர் மற்றது ஒல்லாந்தர். அப்ப ஏன் வேண்ட படையெடுப்பு தோல்வியில முடிந்தன்னு சொன்னால், முதலாவது காரணம் கண்டி ராஜ்யத்தில் இயற்கை அரண்கள் காணப்பட்டமை. அப்ப கண்டி ராஜ்யத்தில் இயற்கை அரண்கள் காணப்பட்டன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மலை அரண், வன அரண், நீர் அரண் அங்க காணப்பட்டமை. அப்ப மிகவும் அடர்த்தியான இந்த ஒரு அடர்த்தியாக அங்க வந்து மலைகள் காணப்பட்டமையும், அடர்த்தியான காடுகள், மற்றது வந்து நீர்வீழ்ச்சிகள். அப்ப இவையெல்லாம் அங்க வந்து இந்த கண்டி ராஜ்யத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது. அப்ப அதனால இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர்களும் என்ன செய்யணும்டா, கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போகின்றது. அப்ப கைப்பற்ற முடியாமல் போய் வேண்ட படையெடுப்பும் தோல்வி அடைந்தது முதலாவது காரணம். அப்ப முதலாவது காரணம் கண்டி ராஜ்யத்தின் இயற்கை அரண்கள் காணப்பட்டமை. 2வது காரணம் என்னன்னு சொன்னா, மலை நாட்டின் பௌதீக சூழல் பற்றிய தெளிவின்மை. அப்ப இவைக்கு இந்த போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் வந்து இந்த மலைநாட்டின்
பௌதிக சூழல் எப்படியா இருக்குமென்னு சொல்லி அவைக்கு அந்த போதிய அறிவுகள் அங்கே இருக்கவில்லை. அப்போ அது பற்றிய அறிவு உதாரணமாக மலைநாடுன்னு சொன்னால் இப்போ கண்டி ராஜ்யம்னு சொன்னால் அங்கே மலைகள் இருக்கும், மற்றது வந்து நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், அப்போ இப்படி மற்றது காடுகள் இருக்கும். இதை பற்றி அவைக்கு எந்த விதமான ஒரு அறிவுமே அவர்களுக்கு அங்கே இல்லை. அப்போ ஆனபடியால் அதனாலேயும் அவைன்ற படையெடுப்பு வந்து இங்கே தோல்வியில முடிவடைகின்றது. மலைநாட்டின பௌதிக சூழல் பற்றிய தெளிவின்மை. அது மாதிரி மூன்றாவது காரணம் என்னன்னு சொன்னா, மலையக மக்கள் அரசனுக்கு விசுவாசமாக இருந்தமை. அதாவது கண்டி மக்கள் அரசனுக்கு விசுவாசமாக இருந்தமை. அதாலையும் இவர்கள் வந்து இந்த போத்துக்கேரு முல்லாந்தரும் சேர்ந்து இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். மக்கள் எல்லாம் அரசனுக்கு விசுவாசமாக காணப்பட்டமை. அடுத்தது வந்து நாலாவது காரணம் என்னன்னு சொன்னா, மலையக மக்களின் கொரில்லா போர் முறை. அப்ப அவர்கள் வந்து இவர்கள் போத்துக்கேரும் ஒல்லாந்தரம் கண்டிராஜ்யத்தை மீது படையெடுக்க போகிற போது அவர்களால இந்த கொரில்லா போர் முறை, இந்த யுத்தங்கள் வந்து கொரில்லா போர் முறைன்னு சொன்னா மறைந்திருந்து தாக்குவது. இப்ப உதாரணமாக இந்த படையினர் போத்துக்கேரும் ஒல்லாந்தரும் சரி தங்களோட படையை அனுப்பினோம்னு சொன்னா கண்டிராஜ்யத்தை கைப்பற்ற, அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா மலையக மக்கள் வந்து இவர்கள் வர்ற பாதைகளை பார்த்து இவர்களுக்கு தெரியாமலே மறைந்திருந்து தாக்குகிற செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். அப்ப அதாலேயும் இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். இந்த போத்துக்கேருள்ள அந்த படைகள் வந்து பின்வாங்கி ஓடியமை. அப்ப அதுவும் ஒரு காரணம் கொரில்லா போர் முறை. ஐந்தாவது காரணம் மலையக மன்னனின் போர் தந்திரங்கள். அப்ப அங்க வந்து மலையக மன்னன் கையாண்ட போர் தந்திரங்களும் இவேண்ட இந்த கண்டிராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கான அந்த படையெடுப்பு தோல்வி அடைய ஒரு காரணம். அத மாதிரி லஸ்கரின் படை அரசின் பக்கம் சார்ந்தமை. அப்ப இப்படியான காரணங்களால தான் இங்க வந்து இந்த போத்துக்கேயர் ஒல்லாந்தர் இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற மேற்கொண்ட அந்த படையெடுப்புகள் தோல்வி அடைந்தான்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப நீங்கள் இப்படியான காரணங்களை சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அப்ப இதற்கு 6 புள்ளிகள். அப்ப இது வந்து 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு கேள்வி. அப்ப இங்க வந்து அந்த ஏபிசிடி கூற்றுகள் பகுதி ஒன்றிலையும் கேட்கலாம். நிரல் ஒன்று நிரல் ரெண்டு தொடர்படுத்து. அப்ப இது உங்களுக்கு மேல தரப்பட்ட 2 வினாக்கள் பகுதி ஒன்றுக்கும் இப்ப நீங்க உங்களுக்கு நடக்க போற பரீட்சையில கூட பகுதி ஒன்றுல இப்படியானதெல்லாம் தந்துட்டு நிரல் ஒன்று நிரல் ரெண்டு எல்லாம் கேட்கலாம். அடுத்தது நாங்க பார்ப்போம் இனி 2017ஆம் ஆண்டு. இப்ப 2017ஆம் ஆண்டு வினாத்தாள நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது அதுல வந்து இப்படியான கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அநேகமா எல்லாமே இனி திருப்பி திருப்பி வந்த ஒரு கேள்விதான். நான் அப்படியான சில ஆண்டுகளை நான் போட இல்லை. இப்ப 2017 சில புதிய விஷயம் இருக்குது இதுல. ஒன்று பார்ப்போம், மலைநாட்டு ராசதானியின் தலைநகரமாக விளங்கிய கண்டியின் பாதுகாப்புடன் தொடர்பான இந்த முக்கியமான 6 கணவாய். இது நேற்றொரு பேப்பர்ல ஒரு ஆண்டு பேப்பர் ஒன்றில் வந்தது. ஆனால் கீழே பிறகு வேற கேள்வியல். அப்போ அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் 2017ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு பேப்பரை எடுத்திருக்கேன். 2017. அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் இந்த கண்டியில் பாதுகாப்புடன் தொடர்புடைய ஆறுன்னு சொன்னால் மகாவலிகங்க, அது மாதிரி கணவாய்கள்னு சொன்னால் பலன, அதே போல் உன்னஸ்கிரிய என்ற மற்றது கலகெதர கணவாய் என்று சொல்லி அதில் நாங்கள் அந்த கணவாய் 2 தான் கேட்டிருக்கிறேன், பலன உன்னஸ்கிரிய. அடுத்தது 2வது பாருங்க, பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபர்கள் யாவர் என்பதை ஒழுங்குமுறைப்படி குறிப்பிடுக. அப்ப இந்த ஏபிசிடி, அப்ப இந்த தகவலோட தொடர்புடையவர்கள். முதலாவது பாப்பம், சீதாவாக்கை ராயசிங்க மன்னன் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமித்த போது அங்கிருந்த ஆட்சியாளன் ஆர் என்று சொன்ன கரளியத்தே பண்டார. பி, புதிய அரச வம்சத்தை தொடங்கிய கண்டி ராஜ்ய ஆட்சியாளன் முதலாம் விமலதர்ம சூரியன், அதே போல ஸ்ரீ விஜயராயசிங்கன். அதுல 2 பேர் வரினம். ஒன்று முதலாம் விமலதர்ம சூரியன் என்று போட்டாலும் சரி, ஸ்ரீ விஜயராயசிங்கன் அந்த புதிய அரச வம்சத்தை தொடங்கிய கண்டி ராஜ்ய ஆட்சியாளர். சி, கிபி 1602 கண்டிக்கு வருகை தந்த உள்ளாந்த தூதுக்குழுவின் தலைவர் ஸ்பில் பேர்ஜன். அதுக்குரிய விட ஸ்பில் பேர்ஜன். டி, கிபி 1766 ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்ட கண்டி ராஜ்ய ஆட்சியாளன் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன். அப்ப இந்த 4 எழுதினா உங்களுக்கு 4 புள்ளிகள். அடுத்தது பார்ப்போம், 3வது கேள்வி, கண்டி ராசதானியின் பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதத்தை 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு விளக்குக. அப்ப இது வந்து நேற்று பிரதேச நிர்வாகம் என்று நேற்றொரு பேப்பர்ல வந்திருந்தது. இது பிராந்திய நிர்வாகம் 2 ஒன்றுதான். கண்டி ராசதானியின்
பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதம். அப்ப கேள்விகள் வந்து இப்ப கண்டிராஜ்யம் சம்பந்தமா வரைக்கும் இப்படியான கேள்வியெல்லாம் தொடர்ந்து ஏதோ ஒவ்வொரு ஆண்டுகளால ஒவ்வொரு கேள்விகளை போட்டு ஒரு கேள்வி ஒன்றை இதுல பாஸ் பேப்பர்ல வடிவமைக்கணும். அப்ப அப்படித்தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கும் இந்த கண்டிராசுதானியில ஏதாவது கேட்கலாம். நிர்வாகம் பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைக்கப்பட்ட விதம், அல்ல கண்டிராசுதானி இந்த விவசாய கட்டமைப்பை கேட்கலாம், அல்ல கைத்தொழில், அல்ல கண்டிராசுதானி சமூக அமைப்பு. அப்ப இவ்வாறாக தான் இந்த 12 கேள்விகள் வந்து தயாரிக்கப்படுகிறது. அப்ப இதுல மூன்றாவது பாப்பம் இந்த கண்டிராசுதானியின் பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதம். அப்ப இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த பிராந்திய நிர்வாகம் எப்படி காணப்பட்டது. கண்டி ராஜ்யம் இரு பிரதான பிராந்திய பிரிவுகளாக காணப்பட்டது. அது என்னன்னு சொன்னா 9 இரட்டைகள் 12 திசாவைகளை கொண்டிருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பிராந்திய நிர்வாகத்துல ரட்ட திசாவ என்றது முக்கியமான விஷயம். அப்ப ரட்ட 9 திசாவைகள் 12. ரெண்டாவது நாங்க விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பிராந்திய நிர்வாகம் ரட்டைகள் கண்டி நகருக்கு அண்மையில் காணப்பட்டன. உடுனுவர, ஜட்டினுவர, தும்பரை, ஹரிஸ்பத்துவ, ஹேவாரெட்ட, கொத்மலை, உடபுலத்கம, பாதபுலத்கம என்பன அந்த ரட்டைகள் என அழைக்கப்பட்டது. அதமாய் திசாவணிகள் 4 கூறலை, 3 கூறலை, ஊவா, சப்ரஹௌவ, மாத்தலை, வலப்பனை. இது வந்து திசாவணிகள். திசாவணிகள் அவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது. அதே போல இவற்றுக்கு பொறுப்பானவர்கள் இனி இந்த ரட்ட பிரதேசத்துக்கு பொறுப்பான அதிகாரங்கள் ரட்டே ரால அல்லது ரட்டே மகத்மாயா என அழைக்கப்பட்டனர். அதாவது ரட்ட பிரதேசத்துக்கு பொறுப்பான அதிகாரங்களை அவர்கள் என்ன பேரால் அழைக்கப்பட்டார்கள் சொன்னா ரட்டே ரால என்று சொல்லி அல்லது ரட்டே மகாத்மயா என அழைக்கப்பட்டனர். அது மாதிரி திசாவாணிகளுக்கு பொறுப்பானவர்கள் திசாவைகள் எனப்பட்டனர். இதை விட திசாவைகளை விட ரட்டேலாக்களின் அதிகாரமும் செல்வாக்கும் குறைந்தே காணப்பட்டது. இந்த திசாவணிகள் கோரலைகள் தட்டுக்கள் என பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பிராந்திய நிர்வாகத்தில் அவர்கள் அந்த திசாவணிகள் கோரலைகள் என்றும் தட்டுக்கள் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தனர். அப்ப திசாவைகளுக்கு கீழே கோரலைகள் அத்துக்கோரலைகள் விதானம கடமை புரிந்தனர். அப்ப முக்கியமா 7 கோரலை சப்ரஹாம்ப பெல்லச திசாவைகள் கூடிய அதிகாரங்களை அவர்கள்லாம் கூடிய அதிகாரங்களை அனுபவித்து இருந்தார். அப்ப இது வந்து பாடநூல்ல கண்டி ராசதானியின் பிராந்திய நிர்வாகம் என்ற ஒரு தலைப்பு போட்டு போடப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு நான் இங்க வந்து அந்த விடைகளும் கீழே போட்டிருக்கிறேன். நீங்க அந்த விடைகளை அதுல வாசித்து பார்க்கலாம். இதுல 2016ஆம் ஆண்டுல இதுல பாத்தீங்கன்னு சொன்ன அந்த 3வது கேள்வி 2016. அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம். இதுல போட்டிருக்கோம், இங்கே இருக்கு அந்த விடைகள். பிராந்திய நிர்வாகம் கண்டி ராஜ்யத்தின் பிராந்திய நிர்வாகம் என்று நான் இப்ப சொன்ன விஷயங்கள் இதுல காணப்படுகிறது. மேலதிகமா நீங்கள் பாடநூலையும் பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம் கண்டி ராசதானியின் சமூக அமைப்பில் பிரதானமாக புலப்படும் பண்புகள். இது உங்களோட பாடநூல்ல போனீங்கன்னு சொன்னா பக்கம் 126ல காணப்படுகிறது. அதாவது அந்த கண்டி ராசதானியினுடைய சமூக அமைப்பின் பண்புகள், சமூக அமைப்பில பிரதானமாக புலப்படும் பண்புகள். இது நான் நேற்று 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல நேற்று செய்திருக்கிறேன். இது அதுல இந்த விளக்கமும் நான் தந்திருக்கிறேன், சமூக அமைப்பின் பண்புகள். அப்ப நீங்கள் பாடநூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 126ஆம் பக்கத்துல அந்த சமூக அமைப்பின் பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னா சமூகம் குலத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதே போல 3 வகை திருமணங்கள் இடம்பெற்றிருந்தது. அதெல்லாம் பண்புகள். மற்ற கிராமங்கள் சுயதேவை பூர்த்தி அடைந்திருந்தது. அது மாதிரி நற்பண்புகளை கை கொள்ளுவது சமூகத்தின் பிரதான லட்சணமாக அது இருந்தது. ஏனென்றால் நல்ல பண்புகளை கை கொள்ளுகிற முறை அங்க அந்த சமூகத்துல வந்து பிரதான ஒரு பண்பாக காணப்பட்டது அல்லது பிரதான லட்சணமாக கண்டி ராஜ்யத்துல காணப்பட்டது. அதை நாங்க சொல்றோம் அத்தம் முறை என்று சொல்றது. அது மாதிரி இன்னொரு சமூக அமைப்பு என்னன்னு சொன்னா அந்த உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு அந்த நிலம் வந்து வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது வந்து அந்த கண்டிராசதானியினுடைய சமூக அமைப்பை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு நிலம் வந்து பல்வேறு வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அது நீங்க 126ஆம் பக்கத்துல போனா அந்த சமூக அமைப்பண்டே போட்டிருக்கு. இப்ப உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டாண்டா நீங்க பிறகு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் 6 புள்ளிக்கு. இப்ப விளக்கம் என்னன்னா இப்ப கபாடகம் என்று போட்டுட்டு அரச மாளிகையின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டவை, நிந்தகம்,
பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டவை. தேவாலயம் என்றா தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டவை. விகாரகம் விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்டவை. அப்ப இப்படித்தான் நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதே மாதிரி பரவேணிகம் கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை. அப்ப இப்படி நாட்டு மக்கள் தாங்கள் அந்த அனுபவித்த நிலத்திற்காக ஏதாவது ஒரு சேவை அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை பொருட்களை அங்க மன்னருக்கு வழங்க வேண்டி இருந்தது. அத மாதிரி அந்த கண்டி ராஜ்யத்துல வந்து பொதுமக்களால் வழங்கப்பட்ட சேவைகள் வந்து ராஜகாரியம் என்று சொல்லப்பட்டது. அது மாதிரி அந்த சமூக அமைப்பை பார்த்தோம்னு சொன்னா கிராமிய சமூகமே காணப்பட்டது கண்டி ராஜ்யத்துல. இப்ப கிராமங்கள் சுயதேவை பூர்த்தி அடைந்திருந்தது. மற்ற சமூகம் குலத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அது மாதிரி அந்த திருமண முறைகளை சொல்லலாம். திருமணங்கள் தத்தமது குலத்தவரிடையே இடம்பெற்ற என்று சொல்லியும் மற்றது நற்பண்புகளை கைக்கொள்வது சமூகத்தின் ஒரு பிரதான லட்சணமாக இருந்தது. மற்ற கிராமிய வாழ்க்கையில பிரிக்க முடியாத அம்சமாக விகாரைகள் காணப்பட்டமை. அப்ப அப்படியே அந்த பண்புகளை நீங்கள் அப்படியே சொல்லலாம். அப்ப அது 126ஆம் பக்கம் 127ஆம் பக்கத்துல அப்படியே போட்டிருக்கு. அப்ப அதான் அப்படி விளக்கம் எழுதினால்தான் இங்க அந்த 6 புள்ளியை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நான் இதுக்கு அந்த பெருசா விளக்கம் போடையில நீங்கள் அந்த நான் இப்ப சொன்ன விளக்கங்களை வச்சு நீங்கள் அதுக்குரியபடியே பார்க்கலாம். ஆனா சமூக அமைப்பு பாட நூல்ல கண்டிராச்சியத்துல போனீங்கன்னா சமூக அமைப்புகளை இதனுடைய முழுமையானபடியை நீங்க பார்க்கலாம். ஆகவே நாங்கள் அந்த கண்டிராட்சியம் தொடர்பாக பாஸ் பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பாஸ் கடந்த கால 8 வினாக்கள் பற்றி பார்த்துருக்கிறோம். 8 வருடம் வந்து இப்படியெல்லாம் கேள்விகள் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிறது. அப்ப இதை வச்சுக்கொண்டுதான் உங்களுக்கு அந்த கண்டிராட்சியத்துக்குள்ள கேள்வி வருகிற போது வந்த கேள்விகளுக்குள்ளே ஏதாவது ஒவ்வொரு பகுதியா எடுத்து போட்டு செய்யக்க நீங்கள் இவ்வளவு விஷயத்தையும் படிக்க பகுதி ஒன்றுக்கும் உங்களுக்கு பயன்படும். பகுதி ஒன்றுக்கும் இப்படி எழுதலாம், பகுதி 2க்கும் இப்படி எழுதுறதுக்கு இந்த வினாத்தாள்கள் பயன்படும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.